தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் இப்போது நிகழ்ந்திருக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக திராவிட கோட்டையாக விளங்கும் தமிழகத்தில் ஒரு புதிய கட்சியின் வருகை இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது முதல் அரசியல் இன்னிங்ஸிலேயே சுமார் 34.92% வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளதாக வெளியாகியிருக்கும் புள்ளி விவரங்கள் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையும் அதிர செய்திருக்கிறது. இது வெறும் எண்கள் மட்டுமல்ல, தமிழக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் அரசியல் சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் ஒரு கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை பெற்றது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த 1957 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் தேர்தலை சந்தித்த போது வெறும் 14% வாக்குகளை மட்டுமே பெற்றது. ஆனால் 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கி சந்தித்த முதல் தேர்தலிலேயே 30.40% வாக்குகளை பெற்று ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை நிகழ்த்தினார். பல தசாப்தங்களாக முறியடிக்கப்படாமல் இருந்த எம்ஜிஆரின் அந்த வரலாற்று சாதனையை இப்போது விஜய் தலைமையிலான தாவேக 34.92% வாக்குகளுடன் முறியடித்திருப்பதுதான் தற்போதைய பேசுபொருள். வரலாற்றின் மற்ற பக்கங்களை கவனித்தால் 1991 பாட்டாளி மக்கள் கட்சி 5.8% வாக்குகளையும், 1996 வைகோவின் மதிமுக 5.8% வாக்குகளையும் பெற்றன. அதே ஆண்டில் மூப்பனார் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் 9.3% வாக்குகளை பெற்று கவனம் ஈர்த்தது. இதையெல்லாம் விட 2006 கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக 8.4% வாக்குகளை பெற்று தமிழக அரசியலில் ஒரு மூன்றாவது மாற்றத்திற்கான விதையை தூவியது. சமீப காலங்களில் சீமானின் நாம் தமிழ் கட்சி 1.1%, கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் 2.6% தங்கள் பயணத்தை தொடங்கின. ஆனால் இவர்களை எல்லாம் விட பல மடங்கு கூடுதலாக முதல் தேர்தலிலேயே 35% நெருங்கும் வாக்கு வங்கி என்பது விஜயின் அரசியல் ஆளுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த 34.92% வாக்குகள் என்பது ஆளுங்கட்சியான திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரண்டு தரப்புக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாகவே உருவெடுத்துள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு முழுமையாக விஜய் பக்கம் திரும்பியிருப்பதை இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஒரு புதிய கட்சி ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கே சவால் விடும் வகையில் இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை பெறுவது என்பது இந்திய அரசியலிலேயே ஒரு அபூர்வமான நிகழ்வு. இது தமிழக மக்கள் ஒரு மாற்று சக்தியை எவ்வளவு தீவிரமாக எதிர்பார்க்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. எது எப்படியோ எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வேவ் உருவாக்கியிருப்பது தாவேக தலைவர் விஜய் தான் என்பதில் இப்போது எந்த மாற்று கருத்தும் இல்லை.